ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு வந்து ப்ளம்பிங் வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னடா அப்படின்றது பார்க்கலாம். இது வந்து ஒரு டேங்க்லேருந்து ஒரு லைன் வந்து நம்ம பிரித்து ஒரு ஓஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் எடுத்திருக்கோம். இது வந்து டேங்க்லேருந்து மேலே வந்து ஒரு லைன் வந்து அவுட் ஆகி இறங்குது. அவுட் ஆகி இறங்குற இடத்துல ஒரு டீயை போட்டு நம்ம பிரித்து வந்து லைன் கொண்டு போயிருக்கோம். இந்த போகிற பைப்பு தான் நம்ம கொண்டு போகிற லைனு. இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண பைப் வந்து 1 இன்ச் பிவிசி பைப்பு போட்டிருக்கோம். 1 இன்ச் பிவிசி பைப்பு வந்து ஒரு 60 அடி வாங்கியிருக்க பைப்பு. 60 அடி பைப் வாங்கி நம்ம வந்து போட்டு லைன் எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண பெண்டு இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு டீ ஒன்று வாங்கியிருக்கோம், 1 இன்ச் டீ. அடுத்து வந்து பெண்டு வந்து மொத்தம் வந்து 4 பெண்டு, ஒரு எஃப்டி வாங்கியிருக்கோம். அடுத்து வந்து ஜிஐ ஓஸ் கனெக்டர் வாங்கியிருக்கோம். இதுதான் யூஸ் பண்ணது. அப்புறம் கப்ளிங் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். கப்ளிங் இது வந்து நமக்கு வேலை பார்க்கும்போது வீடியோ எடுக்க முடியல, அதுக்கப்புறம் தான் எடுத்தது. அதனால தான் வீடியோ வந்து வேலை பார்க்குற வீடியோ இல்லை. எடுத்து நம்ம வந்து அங்கங்கே வந்து 20 அடியாக பைப் வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து கொண்டு வந்து மேலே வந்து ஒரு தூக்கி விட்டு அதில் ஒரு எல்போ திருப்பி ஒரு பால் வால் வச்சுருக்கோம். ஏன்னா டேரெக்டாக தண்ணி டேங்க்லேருந்து வர தண்ணி வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி இங்கே ஒரு பால் வால் வச்சு அந்த ஜிஐயில் வந்து ஓஸ் கனெக்டர் மாட்டுற மாதிரி 3/4 இன்ச் ஓஸ் மாட்டுற மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பண்ணியிருக்க வந்து நம்ம வீட்டில் உள்ள வேலை தான். இது வந்து கண்டுக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ணுற மாதிரி, சும்மா தோட்டம் மாதிரி கண்டுக்கு வந்து ஒரு 4 கண்டு வச்சுருக்கோம். அந்த கண்டுக்கு வந்து தண்ணி எடுக்கிற மாதிரி தான் இந்த வேலை பார்த்துருக்கோம். இது பண்ணி தண்ணி வந்து கண்டுக்கு போகிற மாதிரி. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் மேபி தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி தான் பைப் போட்டிருக்கோம். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து பைப் போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண பைப் வந்து ஃபுல்லாக 1 இன்ச் பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் 1 இன்ச் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, நம்மக்கிட்ட வந்து 1 இன்ச் பைப்பு ஏற்கனவே இருந்துச்சு. அந்த பைப்பு வேஸ்ட் ஆக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து 1 இன்ச் பைப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா ப்ரெஷர் நல்லா பில்டப் ஆகுது. இந்த பாருங்கள் பைப்பு எங்கேருந்து எவ்வளோ தூரம் ப்ரெஷர் வருதுன்னு பாருங்கள். நல்லா ப்ரெஷர் நல்லா பிரச்சனையே கிடையாது, ப்ரெஷர் நல்லா இருக்குது. நம்ம வந்து இதுக்கு வந்து தண்ணி பிடிக்காம கிடையாது, ஓஸ் மாட்டி கண்டுகள் தண்ணி விடுற மாதிரி தான் நம்ம ஐடியா பண்ணி பண்ணிருக்கோம். பால் வால் போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் நம்ம பிடிச்சி ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லாத நேரம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டைப்பில் தான் பண்ணியிருக்கோம். இது 60 அடி வந்துச்சு நீளம். அந்த 60 அடிக்கு வந்து நம்ம வந்து 1 இன்ச் பைப் வாங்கி நம்ம வந்து டேங்க்லேருந்து டேரெக்டாக மோட்டர்லேருந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் வந்து டேங்க் ஏற்றி நம்ம சப்போஸ் கரண்ட் இல்லாமல் போச்சுன்னா நம்ம வந்து சரி டேங்க்லேருந்து நல்லது அப்படின்னு சொல்லி டேங்க்லேருந்து எடுத்திருக்கோம். டேங்க்லேருந்து லைன் எடுத்து அதுக்கு வந்து 1 இன்ச் வந்து ஆணி கிளாம்பு போட்டு எடுத்து நம்ம வந்து ட்ரில் பண்ணி அழகாக பைப் அடித்து கொண்டு வந்திருக்கோம். பைப் அடி தலையில் போட்டு தண்ணியை போட்டு கொண்டு வந்திருக்கோம். அந்த மேலே போகிற பைப்பு தான் அந்த பைப்பு தான் வந்து டேங்க் அவுட்லெட்டு. அந்த லைனில் ஜாயின் பண்ணி நம்ம வந்து லைன் எடுத்து கொண்டு வந்திருக்கோம். நீட்டாக தரையை தோண்டி பைப்பு தெரியாத மாதிரி உள்ளே வந்து லைனை ஸ்ப்ளிட் பண்ணி லைனை கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எக்ஸ்மன் டெக்னாலஜி சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.